போட்டி இப்பதான் ஆரம்பிக்கணும் போல இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். பரவாயில்லையே, இந்த தடவை பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் சில்வர்ல வாங்கியிருக்கானுங்கள. போன தடவை அவ்வளவும் பிளாஸ்டிக் பொருளா கிடந்துச்சு. என்ன பத்ராலி இங்க பார்வை விட்டுட்டு நின்ன மாதிரி இருக்கு? நீங்க மட்டும் நல்லா ஒத்தையில ஒய்யாரமா உட்கார்ந்துருக்கீல சேர போட்டு. வாரியா, இந்தா பக்கத்துல சேர் கிடக்கு பாரு, வந்து உட்காரு. ஊருக்கு அறிவை நல்லா நம்மள காரி துப்பதுக்கா? அட, இதுக்கு எதுக்கு ஊருக்கு அறிவை உன்னைய காரி துப்புறாவ? என் பொண்டாட்டி என் பக்கத்துல உட்கார்ந்தா ஊருகாரிகளுக்கு என்ன வந்துச்சு? சரி சரி, ரொம்ப தான். போட்டிக்கு உள்ள பொருள் எல்லாம் என்ன ஏது வச்சிருக்காவ வாங்கியிருக்காவ பார்க்கலான்னு வந்தேன். நான் போய் எங்க கூட்டத்தோட கூட்டமா நின்று போட்டி பார்க்கேன். வேற எங்கன்னா நின்று நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்ணு வச்சு விடுவாள்வ. கண்ணு ஊருகாரியோ கண்ணு எல்லாம் வழங்காத கண்ணு. வேற நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு தான் நிற்போம். சரி சரி பத்ராலி, போய் போட்டி பாரு. பாத்தி அழிச்சு வச்சுங்க மைனிய. என்னமோ இப்பதான் கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி எப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு நிக்குதுன்னு. ஆமா ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏலா ரெண்டு பேரும் சும்மா இருங்களா? லட்சு, நாங்க என்ன பண்ணணும்? நாங்க ஒன்றும் பண்ணலையே. அவையே நின்று புது பொண்ணு மாதிரி பேசிட்டு நிற்காவில, அதை தான் சொன்னேன், இழிச்சு வச்சுட்டேன். ஆமா, நம்ம என்ன பண்ணணும்? பத்திராளியக்கா நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தவ. ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி வீட்டுக்கார்ட்ட மட்டும் தனியா போய் பேச போலாம்? ஏவுமா அவைய போகும்போது உடனே கூட துணைக்கு கூட்டு போலையோ? எடி இல்ல பெரிய பொண்ணு, நம்ம போட்டி பார்க்க தானே வந்தோம். போட்டியை விட பெரிய கச்சேரியா இருக்கவிய கச்சேரி, அதான் சொல்றேன். எல்லாம் ரெண்டு பேரும் சும்மா இருங்களா? புருஷன் மண்டாட்டி ஆசையா ரெண்டு வார்த்தை பேசினா உங்களுக்கு என்ன வந்தது? ஒருத்தர் சிரிச்சு பேசப்படாத. அம்மா எல்லாம் என்ன எல்லாம் என்ன போட்டி அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு, நீங்களும் என்ன கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பத்திராளிக்கோ, உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீல்ல, அதை பத்தி தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ரொமான்ஸ் பண்ணியாவே ரொமான்ஸ். பொங்கல் விழா வேலையை பார்த்துக்கிட்டு. பசங்களா ஒழுங்கா கவனிங்க சொல்றத. அந்த பக்கம் ஒரு அண்ணா நிக்கானா ஜெகன் அண்ணா? ஆமா நிக்காவ. அங்க ஒரு கோடு போட்டுருக்க, அந்த அண்ணா காலுக்கு கீழ. ஆமா போட்டுருக்கு. அந்த கோட்டை தாண்டி யார் முத கால் எடுத்து வைக்கிறோ அவங்க தான் வின்னர். ரெண்டாவது எடுத்து வைக்கிறவங்களுக்கு செகண்ட் பிரைஸ், தேர்ட் வரவங்களுக்கு தேர்ட் பிரைஸ். சரி, சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுல? பாத்து கவனமா ஓடணும், யாரும் யாரையும் தள்ளக்கூடாது. அட யாம் அவளும் போட்டியில சேர்ந்திருக்காள. என் மாமியார் எங்க போச்சு? மைக்கில் அனௌன்ஸ் பண்றதை கேட்டு வரும் பிள்ளைய கூட்டுட்டுன்னு பார்த்தா அதை காணுமே. என் பிள்ளையும் இதுல ஓட விட்டுருக்கலாமே. இல்ல உன் பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைலாம், அந்த பிள்ளைய கொண்டு விட்டு அது எங்க ஓடும்? பேந்த அந்த பக்கம் இந்த பக்கம் திருன்னு முழிச்சிட்டு நிற்கும். சரி, ஏதாவது குருட்டாம்பக்கில் ஓடி வின் பண்ணிட்டான்னா பிரைஸ் கிடைக்கும்ல? பசங்களா மைக்ல 1 2 3 அப்படினு சொன்ன உடனே 3 ன்னு சொன்ன அப்புறம் தான் கால் அந்த கோட்டை விட்டு தாண்டணும். அதுக்கு முன்னாடிலாம் ஓடி வர கூடாது சொல்லிட்டேன். அந்த கோட்டை வெள்ள கோட்டை அண்ணே நிக்கம்ல, அங்க ஓடி போற ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு தான் பிரைஸ். 1 2 நோ 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 3 சொன்ன அப்புறம் தான் ஓடணும். அதுக்கு முன்னாடிலாம் இப்படி ஓடி வர கூடாது. அவங்க இடத்துக்கு போங்க போங்க. ஏலே பேத்த, எங்களுக்கு முன்னாடி ஓடிரலாம்னு பாத்தியோ? 3 ன்னு சொன்ன அப்புறம் தான் ஓடி வரணும். அதுக்கு முன்னாடிலாம் இப்படி ஓடி வர கூடாது. கோட்டை தாண்டி அந்த பக்கம் கால் வைங்க. கோட்டைக்கு முன்னாடிலாம் கால் வர கூடாது. கோட்டை தாண்டி கால் வந்துச்சுனா உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3. ஏ, நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவேன். ஏலே அந்த பக்கமா ஓட கூடாதுல, இந்த பக்கமா ஓடணும். இங்க வா. என்னைய துரத்திக்கிட்டு வாரியா? நான் தான் ஜெயிப்பேன் பாரு. ஐ கல்கோனா முட்டாயி. ஏல உமா, அங்கன ஃபர்ஸ்ட் ஓடி போறது உன் மொவா தானே? என்ன திடீர்னு உட்கார்ந்துட்டா? ஏதோ கல்கோனான்னு. தீனி பண்டாரம் எங்க என்ன கிடைக்கும் திங்கன்னு அலையும். ஓடி போனவ சீக்கிரமா ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸை வாங்க வேண்டியது தானே. அதுக்கப்புறமா ஏதாவது வேணும்னா வாங்கி தருவா அம்மன்னு. இப்படி போய் மானத்தை வாங்குது, அங்கட கிடக்க கீழே கிடக்கத பறைக்கு தின்னுக்கிட்டு அலையதான் இது ஆகும். சரி சரி உமா, கோவப்படாத. உன் புத்தி கொஞ்சமாவது உன் பிள்ளைக்கு இருக்க தானே செய்யும். எங்க என்ன திங்க கிடைக்கும்னு அலைஞ்சிருக்கோம். அதுவும் சரி, கிரவுண்டில் என்னமோ கிடக்காது. கல்லா இல்லைன்னா கல் கொடாவான்னு யாருக்கு தெரியும்? தீனி பண்டாரம் வரட்டும், இன்னைக்கு மண்டையை பிச்சு விட்டுரு. இரு போட்டியாளர்களுக்கும் அவசர வேலை இருப்பதால் வந்த வழியை பார்த்து திரும்ப சென்று விட்டார்கள். ஓடியா சீக்கிரம். முதல் போட்டியாளர் வந்து விட்டார். எப்பா உன் பேர் என்னப்பா? என் பேரு வேண்டாமிருதம். என்னலே பேர் இது வேண்டாமிருதம் காண்டாமிருதம்னே? சிறுவர்களுக்கான 50
எது சோப்பியா? ஆமா, என் பேரு சோப்பி தான். கரு கருன்னு கருப்பி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இது பேரு சோப்பியா? நல்லா தான் பேர் வச்சிருக்கான் இவன் அப்பன். இலே ஜெகனே, அந்த பிள்ளை பேர் என்ன? இலே அந்த பிள்ளை பேரு சோப்பியா. என்னல சொல்ற ஜெகனே? அது கருவண்டு மாதிரி இருக்கு, அந்த கருவண்டு பேரு சோப்பியா? எப தரணி, அந்த முட்டாய் அழகா இருக்கும், எனக்கும் கடிச்சு கொஞ்சோல தாயா. சிறுவர்களுக்கான 50 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது பரிசை தட்டிச் சென்றவர் வேண்டாமிர்தான். இரண்டாவது பரிசை தட்டிச் சென்றவர் சோப்பி. இலே ஜெகனே, அடுத்த போட்டி என்னன்னு லிஸ்ட் எடுத்துட்டு வா பாப்போம். ஏய், நான் தான் அந்த கோட்டை ஃபர்ஸ்ட் தொட்டேன், நான் தான் வின்னர். பாத்தியா, நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னேன்ல. ஏலே அரவிந்த், இந்த கோட்டை தொடக்கூடாது, அதான் அங்க இருக்கு பாரு, அந்த கோட்டை தான் தொடணும். அவிய தான் வின்னர், நான் தான் தொடுவேன், நான் தான் வின்னர் பாரு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏபே சோப்பி, இது முட்டாய் இல்ல, கல்லு. நான் தெரியாம தான் இது முட்டாயின்னு நினைச்சு உட்கார்ந்துட்டேன். ஏபே தரணி, எனக்கும் அந்த முட்டாய் தாவ. ஏலே, இது முட்டாய் இல்லையா, கல்லா? ஐயச்சி, கல்லையா தின்னுகிட்டு இருக்கா? எப்படி அங்கன இருந்து மானத்தை வாங்குது பாரு இது. என்ன அவ்வளவும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிட்டு நடக்குதுவே? ஒன்று போட்டி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக 2 ஓடிடுச்சு, அந்த பக்கமாக 4 ஓடிட்டு இருந்ததுல 1 இடையிலே உட்கார்ந்துருச்சு. அது உமா மொவால்ல, அதான் அறிவு அங்கனே உட்கார்ந்துக்குச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஓடினது 2 பேர், அதில் 1 முத பிரைஸு, இன்னொன்று 2வது பிரைஸு. உமா மொவா 3ஆவதா ஓடி இருந்தால் கூட 3வது பிரைஸ் கொடுத்துருப்பானுவேன், அதையும் கட் பண்ணிட்டானுவ போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றத்துக்கு ஆகாது, திங்கதான் லாக்கி அப்பனே மாதிரி. வரட்டும், குடுமி 2ஐயும் பிச்சுட்டு விட்டுறியவளை. எல்லாம் தரணி, இங்க வாளா. என்னம்மா, எதுக்கு கூப்பிடுறா? நான் விளையாடிட்டு இருக்கேன் சோப்பி கூட. ஆமா, நல்லா விளையாடுனா போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வாங்க. அம்மா போ, நான் அப்புறம் வாரேன். இதுவும் சொல்ல மதிக்காது, இது அப்பனும் சொல்ல மதிக்காதுவ. என்ன நீ போய் தொலையட்டும். இதுவளால அம்மன் சொல்லிக்கு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அட எல்லாம் கொஞ்ச நேரம் இந்த நிழல்ல உட்காருவோம். நின்றுக்கிட்டு எவ்வளவு நேரம் போட்டி பார்க்கறது, காலெல்லாம் வலிக்குது. வாங்க இதுலயே உட்காருவோம். ஆமாம் லட்சு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், எனக்கும் நல்லா கால் வலிக்குது. இதிலே உட்கார்ந்துருவோம் அப்படியே. அடுத்து என்ன போட்டி வைப்பானுன்னு தெரியலையே, என் வீட்டு பிள்ளைல இன்னும் வர காணோம். ஆமா லட்சுமி அக்கா, என் அவளும் உங்க வீட்டில் தான் இருந்தா பார்த்துக்கிடுங்க. நம்ம போட்டிக்கு கிளம்பி வரும்போது அவளை உள்ளதா இருந்தாலும் வீட்டில். ஆமா, சின்ன பொண்ணு பூ மாதிரி எல்லாம் உள்ளதான் கிடந்தாளுவே. பேசிட்டு அடக்கல்வளை இன்னும் மைக்கு சத்தம் கேட்டிருக்குமே. போட்டி ஆரம்பிச்சாடோன்னா பறந்து ஓடிடுவாள்வல. இன்னும் ஒருத்தையும் காணும். வருவாளுவே, மைக் சத்தெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தானே வைக்காவே, நமக்கு கூட லேட் ஆகும்ட்டு அசால்ட்டாக இருப்பாள்வெல்லாம் இருக்கும். வரட்டும். அவனும் சின்ன பிள்ளைகளுக்கு வரிசையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைகளுக்கு வைப்பானுவலா, இல்லைன்னா மாற்றி வைப்பானுவலான்னு தெரியலையே. இன்னும் அடுத்த போட்டி என்னென்னு அவனும் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலல்ல. பண்ணனால தானே தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கானுவானா இல்லை வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்குலாம் வைக்கானுவலான்னு. சின்ன பிள்ளைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்பானுவேன், பெரிய பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லே போய் சொன்னேன்னு வைக்கி, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பத்துக்க. இல்லை மாமா, கொரோனா நேரத்தில் டவுன் ஆச்சு பற்றியலா, அதுக்கப்புறம் எதுலேயும் ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால தான் நான் எதுவும் எதிர காரியத்துலேயும் நான் இறங்குறது இல்லை, பார்த்துக்கிடுங்க. இல்ல சதீஷ், அடுத்த போட்டி சிறுவர்களுக்கான பலூன் உடைத்தல்னு போட்டிருக்குதுல. நம்ம 2 பேர் தான் இருக்கோம், பலூன்களும் ஒன்றும் ஊதலையே. சீக்கிரமா அடுத்தடுத்த போட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணாதானே நேரத்தில் முடிக்க முடியும். பயிரெல்லாம் எங்கே போனானுவே, ஒருத்தனுலையும் காணும். ஐயோ ஆமால்ல, பலூனை யார்ட்டையாவது ஊத கொடுத்தாதானே பிள்ளைகளோட ஒன்றையும் காணுமே. பிள்ளைகள் வந்தாலும் அதுக்கிட்டையாவது கொடுத்து ஊதி வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒருத்தரையும் காணுமே. கார்த்தியும் இவனும் ராஜேஷும் வேற அங்கே கடைக்கு போயிருக்கானுவே பானை வாங்க, இன்னும் வரல. சரி, அப்ப என்ன பண்றது? சரி, அப்ப அடுத்த போட்டி என்னன்னு பாப்போம். ஆமா, அப்ப அடுத்த போட்டி என்னன்னு பாரு. இந்த மாதிரி எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத போட்டியா இருந்தா அதை வச்சு விடுவோம். அடுத்தும் சிறுவர்களுக்கான முறுக்கு கடித்தல் தான் எழுதி வச்சிருக்க. அதுவும் இன்னும் ரெடி பண்ணல. பையில வந்தாதான் முறுக்கெல்லாம் கட்டி தொங்க விட்டு அதுல நிக்க வச்சு பண்ண முடியும். அதுவும் வேலை இருக்கு. வேற என்ன போட்டிருக்கு பாரு. அடுத்து 100 மீட்டருக்கான ஓட்டப்பந்தயம் இருக்கு. ஓட்டப்பந்தயம்னா பரவாயில்ல, வச்சிடலாமே. 3ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்குலாம் ஓட்டப்பந்தயம் 100 மீட்டருக்கு வச்சிருக்கேன். சரி, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு போட்டியே இப்போ 100 மீட்டருக்கு. அதுக்குள்ள எவனாவது வந்துருவான். அப்புறம் முறுக்கு கடித்தல், பலூன் அடித்தல்லாம் வச்சுக்கிடுவோம். சரி ரைட்டு, வா. அப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை அனௌன்ஸ் பண்ணு. பிள்ளைலாம் வரட்டும் மைதானத்துக்கு. அடுத்ததாக மைதானத்தில் நடைபெற இருக்கும் போட்டி சிறுவர்
பாத்தியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தான் வச்சுட்டு அடக்கானுவேன். சே, என் முக 2வதுல படிக்கா, அவளை இந்த போட்டியில சேர்த்துக்கிட முடியாது. இல்லாட்டினா நாளை அடியை போட்டாவது